சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டம் முடிஞ்சிருக்கிறதுல இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் நிறைய காரணங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை தாண்டி உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்று இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்துக்கு அளவுக்கு அதிகமான அடியாட்கள் அல்லது குண்டர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதை கடந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இப்படித்தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பழி வாங்குறது அல்லது அவரை நைய புடைக்கிறது சம்பந்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் வந்திருப்பார்கள், அல்லது அளவுக்கு அதிகமான அடியாட்கள் அல்லது அளவுக்கு அதிகமான குண்டர்கள் கொண்டு வரப்பட்டார்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ சமூக ஊடகங்களில் புதிதாக கிளம்பி இருக்கிறது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கேட்டுட்டு அதில் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட முற்றுமுழுதாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக இந்த பேப்பர்கள் டாக்குமெண்ட்டுகள் இன்றைக்கு கொடுத்த உடனே டிசிசி கூட்டம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஏற்கனவே திட்டமிட்டு இந்த பிளானிங் எல்லாம் ஏற்கனவே போட்டு இந்த விஷயங்கள் இன்றைக்கு கதைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டமிட்டு அந்தந்த திணைக்களங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியதன் பின்னர் தான் இன்றைய கூட்டத்தில் எல்லாருமே வந்திருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இங்கே என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இன்று வழக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்திருப்பார்கள். எங்கேயுமே வழக்கு இல்லை என்கின்ற பட்சத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கட்டாயம் இந்த டிசிசி கூட்டத்துக்கு வருவார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச உடனே இந்த ஒரு சில தமிழ் கட்சிகளினுடைய அரச உத்தியோகத்தர்கள் அவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், தங்களுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது, தங்களுக்கு மேலே ஏதாவது ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கேள்விகளில் இருந்து எப்படி தங்களை பாதுகாப்பது, அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தங்களை எப்படி பாதுகாப்பது, அதனால் எப்படியாவது நாங்கள் இதுக்கு பக்கபலமாக ஒரு சில அரசியல் கட்சிகளினுடைய அடியாட்களை அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் அந்த இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு இது பார்த்தீங்க சொன்னால் ஏதுவான ஒரு காரணமாக முன்வைக்கப்படுகின்றது அப்படின்றது உண்மையில் சமூக ஊடகங்கள் இப்போ பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட விடயங்களில் 100% உண்மையான காரணங்கள் இருக்கிறது. வைக்கப்பட்ட தென்னை மரம் எங்கே, வைக்கப்பட்ட கச்சான் மரம் எங்கே, நீங்கள் இதுக்காக உரமானியம் வழங்கியிருக்கிறீங்க, இதற்காக இவ்வளவு காசு செலவழிச்சிருக்கீங்க, இது யாருடைய காசு என்று கேட்ட பொழுது குறிப்பிட்ட திணைக்களத்திடம் அல்லது குறிப்பிட்ட திணைக்கள அதிகாரியிடம் பதில் இல்லை. அவருக்கு பின்னால இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து அவரிடம் அரசு அதிகாரிகளிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பமாயிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் இந்த விஷயங்கள் பேசப்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதன் அடிப்படையில் தான் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்புலம் என்ன, இது ஏன் இந்த கூட்டத்தை எப்படியாவது குழப்ப வேண்டும், ஏன் இந்த கூட்டத்தை நடத்த விடாமல் செய்ய வேண்டும், ஏற்கனவே இது திட்டமிட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் இப்பொழுதும் இன்று நடந்த சம்பவத்தில் பார்க்கப்படுற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழப்பத்திலேயே முடிந்தால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் சொன்னால் அதிகார தரப்புகள் அல்லது அவர்களுடைய தற்துணிவான தீர்மானங்களை எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கின்ற சிக்கல்களால் தான் இந்த அநேகமான இந்த டிசிசி கூட்டங்கள் தடைப்படுகிறது அப்படின்றதுல மாற்று கருத்தில். இப்படியே இருக்கின்ற பொழுதும் இந்த ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களும் வைக்கப்படுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அரச தரப்புகளும் அரசியல்வாதிகளும் அரச அதிகார வட்டமும் அது மட்டுமில்லாமல் உள்ளூர் அரசு அதிகாரிகளும் இணைந்து ஒருமுகமாக செய்யப்பட்ட இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றேதான் இதை
எனக்கு தோன்றுறது. இது வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து இது ஒரு குழப்பத்துக்கு உள்ளான ஒரு விஷயமாகும். நாட்டில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் அல்ல தனிப்பட்ட தரப்பினரால் இடம்பெறுகின்ற ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக அதனை வந்து அவர்களுக்கு ஆதரவாக அல்ல அவர்களுக்கு சார்பாக ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு ஒரு ஊழலுக்கு எதிரான அரசியல் கட்சி இருக்கிறது அப்படி என்றா உண்மையில இங்க யோசிக்க பல விடயங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது திட்டமிட்ட ரீதியில் ஒரு அரசியல் கட்சியால் குழப்பப்பட்ட கூட்டமாகவே இது வந்து பார்க்கப்படுறது. ஆனால் இது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த விஷயம் புரியலை. அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார். அந்த பிரச்சனையை முடித்து அதுக்கப்புறமாக இந்த கூட்டத்தை கொண்டு போகணும் என்று சொல்லி முயற்சிக்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதனோடு தான் இவர் முண்டு கட்டி விடுறாரே ஒழிய உண்மையில வந்து இவருக்கு வந்து இது வேறொரு கட்சியினால வந்து திட்டமிட்ட ரீதியில் குழப்பப்படுகின்ற ஒரு டிசிசி கூட்டம் அப்படின்றத இவர் புரிஞ்சு கொள்ளலை. அங்கே எழும்பி நின்று கைகாட்டி கதைச்சவர்கள் இருந்து எழும்பி நின்று அங்கே வந்து வாதாடியவர்கள் இருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு முரண்பட்டவர்கள் இருந்து பல்வேறுபட்ட காரணங்களை இங்கே அடிக்கொண்டே போகலாம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. எதற்காக வளமைக்கு மாறாக இவ்வளவு ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் அப்படி என்றதான் இப்போ வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகள். அரசாங்கத்தினுடைய பணம் விரயமாக்கப்பட்டிருக்குது, அரசாங்கத்தினுடைய பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்குது, இதுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படி என்றதை நேரடியாக முன்வைச்ச பொழுது இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமாக சேர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்தை எதிர்த்தமை இங்கே வந்து பல்வேறுபட்ட சந்தேகங்களை உருவாக்கி இருப்பது இப்போ சமூக ஊடகங்களில் வந்து பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஆக இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து திட்டமிட்ட ரீதியில் ஒரு சில அரசியல் கட்சிகளினால டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று டிசிசி கூட்டத்துக்கு வருகிறார் என்பதை தெரிஞ்சு திட்டமிட்ட ரீதியில் உள்ளே கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட குண்டர்கள் அல்லது அடியாட்களினால வந்து இந்த டிசிசி கூட்டம் இன்று குழப்பப்பட்டிருக்கிறது அப்படி என்றது இப்போ சமூக ஊடகங்களில் பேசப்படுறோம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களால் பல சொல்ல முடியவில்லை. தென்னந்தோட்டம் எங்கே என்றால் தென்னந்தோட்டத்தை காணவில்லை, கச்சாந்தோட்டம் எங்கே என்று சொன்னால் கச்சாந்தோட்டத்தை காணவில்லை. அப்படி என்ற நேரத்தில் எதற்காக ஒரு மானியம் வழங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்லப்படுகின்ற மலுப்பல் பதில்கள் ஒரு கிழமைக்கு பிறகு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் உண்மையான நியாயமான நேர்மையான ஒரு அரச உத்தியோகத்தர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் இல்லை அப்படி என்றதும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகத்தில் வந்து ஒரு பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது இன்று இடம்பெற்ற கூட்டங்களில் வந்து வேணுமென்றே அரசியல் ரீதியாக அரசியல் லாபத்துக்காக இது குழப்பப்பட்ட ஒரு கூட்டம் அப்படி என்று சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைச்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு பிள்ளையை வந்து வெளியில் கொண்டு வரல, தன்னால் இந்த கூட்டத்தை வந்து சரியான முறையில் நடத்துவதற்கோ தன்னுடைய தலைமை பதவியில் இருந்து கொண்டு அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஊழல்களை கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு அவர்களுக்கான தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களால் சரியான முறையில் அது முடியலை அப்படின்றது வந்து உண்மையில் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது வடிவாக அன்பாக அண்ணா நான் சொல்கிறத கேளுங்க, அமைச்சர் நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு சார்பாக தான் கேட்குறேன், இந்த பிரச்சனை சம்பந்தமாக இதுக்கு சரியான ஒரு தீர்வை மக்களுக்காக பெற்றுக் கொடுங்க, இதில் பணம் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ற பொழுது அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளை கைகாட்டி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது அவருடைய கையொப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக கையொப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டுகின்ற பொழுது இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களை காப்பாற்றுவதற்காக அமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சு அர்ச்சுனா ராமநாதனோடு முரண்படுகின்ற விஷயத்தை காணக்கூடியது. பல ஊடகங்களில் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற விஷயம் அர்ச்சுனா ராமநாதனை குற்றவாளியாக காட்டுகிறார்கள். என்ன நடந்தது அப்படின்றதை நேரடியாக பார்க்காமல் நிறைய ஊடகங்கள் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை குற்றவாளி என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக பகிர்வதையும் வந்து காணக்கூடிய இருக்கிறது. இங்கே யாருக்குமே வந்து நீதி நியாயம் மக்கள் என்ன நடந்தது அது அடுத்த சந்ததிக்கு வந்து எல்லாமே இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே அடுத்த சந்ததிக்கு அனுபவிக்க வேண்டிய எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகிறது, இப்போ இருப்பவர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக செயற்படுகிறார்கள் அப்படி என்ற எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாத மக்கள் கூட்டமாக அல்லது வந்து ஒரு சில மாந்தைகள் கூட்டமாக ஒரு சிலர் செயற்படுறது மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அர்ச்சுனா ராமநாதனை சேட்டை பிடித்து வெளியில் இழுத்து தள்ளிய போலீசார், அர்ச்சுனா ராமநாதனை வெளியில் தள்ளிய பொதுமக்கள் அல்லது வந்து அங்கே வந்திருந்த
அரசாங்க உத்தியோகத்தர்கள் இப்படின்றதெல்லாம் பொய்க்கான கதை. உண்மையில் வந்து நடந்தது என்ன அப்படின்றது திட்ட தெளிவாக சொல்லப்பட்டது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு கட்சியினுடைய திட்டமிட்ட சதியும் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அளவுக்கு அதிகமான மக்கள் அல்லது அளவுக்கு அதிகமான அவர்களுடைய ஆதரவாளர்களால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பலிக்கடா ஆக்கிவிடலாம் என்கின்றதன் அடிப்படையில் திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை அங்கு நின்ற போலீசார்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்த பிரச்சனையை நம்பி அதெல்லாம் நடந்தது அப்படின்றது உண்மையான பிரச்சனையை நம்பி டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் அவரை பாதுகாப்பாக வெளியே கூட்டியந்து விட்டமையும் காணக்கூடாது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களோ அங்கு உடனடியாக வலிக்கிடவில்லை. அரசாங்க உத்தியோகர்கள் தங்களிடம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். தங்களுக்கு வந்து இதுக்கு உடனே பதில் சொல்ல முடியவில்லை. இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த முதலாவது கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. தொடர்ச்சியாக என்னென்ன கேள்விகள் அடுத்தடுத்து வரப்போகிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வருகின்ற பொழுது இங்கே அவர்கள் பயத்தினால வெளியில் ஓடினார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. இந்த ஊழலை தட்டி கேட்ட என்பி அர்ச்சுனா அவர்களை வந்து குற்றம் சாட்டுகின்ற அளவுக்கு இப்படி ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி வச்சிருக்கிறது அப்படின்ற பொழுது இந்த மக்கள் திருத்தப்படுவார்களா அல்லது இந்த மக்களுக்கு எதிர்வந்த காலத்தில் நல்லது நடக்குமா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். ஆக மொத்தத்தில் அர்ச்சுனாவை பலிகடாக ஆக்க நினைச்சு தங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்களை பலிகடாக்கியது மட்டுமே நடந்த இறுதியான முடிவாக இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.